அனைவருக்கும் வணக்கம். விமான பணிப்பெண்ணின் மாத சம்பளம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஏரோஸ்டஸ் ஆகுவதற்கு கல்வி தகுதி மட்டுமின்றி உயரம், எடை போன்றவையும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏரோஸ்டஸ் என்பது பெண்கள் பலருக்கும் மிகவும் பிடித்த பணிகளில் ஒன்றாகும். இந்த பணிக்கு சிறந்த ஊதியம் மட்டுமின்றி வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உண்டு. பல இளம் பெண்கள் ஏர் ஹோஸ்டஸ் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதேபோல் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்று பயிற்சியும் பெறுகிறார்கள். ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியை சேர்ந்த விமான போக்குவரத்து நிபுணர் சஞ்சித் குமார் விமான பணிப்பெண்ணாக ஆகுவதற்கு தேவையான தகுதிகளை பற்றி விளக்கியிருக்கிறார். ஏதேனும் ஒரு பாடத்தில் பட்டம் பெற்று பிறகு விமான பணிப்பெண் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் 12ஆம் வகுப்பில் குறைந்தது 55% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். விமான பணிப்பெண் ஆகுவதற்கு கல்வி தகுதி மட்டுமல்ல, தாய்மொழி ஆங்கிலம் மற்றும் இந்தி சரளமாக பேசும் திறன் பெற்றிருக்க வேண்டும். தவிர ஒன்றுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மொழிகள் தெரிந்தால் வாய்ப்புகள் அதிகம். ஏர் ஹோஸ்டஸ் ஆகுவதற்கு கல்வி தகுதி மட்டுமின்றி உயரம், எடை போன்றவை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏர் ஹோஸ்டஸ் ஆகுவதற்கு ஒரு பெண் 5.5 அடி உயரம் இருக்க வேண்டும் என்கின்றனர் நிபுணர்கள். மேலும் 5.5 அடி உயரம் இருந்தால் அவரது உடல் எடை 55 முதல் 60 கிலோ வரை இருக்க வேண்டும். ஏர் ஹோஸ்டஸ் பணிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் தங்கள் நிறம் மற்றும் உணவு முறை, வாழ்க்கை முறை, உடை ஆகியவை குறித்தும் அறிந்திருக்க வேண்டும் மற்றும் முக்கியத்துவமும் கொடுக்க வேண்டும். விமான பணிப்பெண்ணாக உங்களை நிலைநிறுத்த விரும்பினால் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற பிறகு எந்த நிறுவனத்திலும் 2 வருட ஏர் ஹோஸ்டஸ் படிப்பை படிக்கலாம் என்கின்றார் நிபுணர். ஜனவரி 21, 2024 அன்று வழங்கிய சமீபத்திய தகவலின்படி இந்தியாவில் ஏர் ஹோஸ்டஸ் பணிபுரிவோரின் சம்பளம் மாதத்திற்கு 40,000 முதல் 2 லட்சம் வரை இருக்கலாம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் விமான பணிப்பெண்களின் சராசரி சம்பளம் 1,16,000 உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாதிரி மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.